எத்தே குளிரில் பல்லுல விட விட விடந்து இந்த ஜன்னலை வர இழுத்து மூட முடியல. ஏன்டி ஜன்னலை முறை ஜிலு ஜிலுதானே காத்து வருது. எருமை மாடு உன் பேச்சை கேட்டு ஜன்னல் ஓரத்தில் வந்து உட்காந்த பார்த்தியா? பல்லுல விட 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 விடந்து ஜில்லுன்னு காத்தடிக்குது. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வெக்கையாக இருக்குது. நைட்டில் ட்ரெயினில் வரும்போது மட்டும் எப்படி ஜிலு 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 ஜிலுன்னு தெரியல. இதில் வேற ஏசி புக் பண்ணலன்னு வேற பேசினிருந்தோம். அவ்வளோ நல்ல வேலை ஒருத்தையும் காணும். எங்கே போனாலுங்க பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. இல்லையா தூக்கமாக வருது. எங்கடி படுக்குது? 125 நாள் வீட்டில் தூங்கி என்ன இருக்கிற? உட்காந்து வேடிக்கை பாரு, இல்லை பேசு. தூங்காத. என்னது தூங்காதியா? எடே கொஞ்ச நேரமாக தூங்கினாதானே உடம்பு நல்லா இருக்கும். நாளைக்கு வேறு அந்த மலை ஏற ட்ரெயினில் வேறு போகணும். அதுக்கப்புறமா அங்கே ரோஜா தோட்டம் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்க்கணும். ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். போட்டில் இருக்குது, அதில் ஏறி சுற்றணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன். தூங்காதேன்னு சொல்கிறேன். நாளைக்கு ஃபுல்லாக நான் வந்து தூங்கி நிற்க சொல்கிறியா? இப்போ தூங்கினா தான் நாளைக்கு நல்லா சுற்றி பார்க்க முடியும். இப்போ ஒருத்தி கூறு கட்டவேன். தூங்குப்போ. இல்லையே நீ அப்படியே படுடி. நான் அப்படி சும்மா வேடிக்கை பார்த்துன்னு வரப்பேன். இருட்டில் எனக்கு தான் வேடிக்கை பார்க்குறியா? செண்பகனி செண்பகனி இவளுக்கு நான் மாடு ஞாபகம் வந்துச்சா? செண்பகம் கூப்பிடுக்கா. என்னடே செண்பகம் சொல்லியிருக்க? செண்பகம் வந்திருக்கானா ஊட்டிக்கு நம்ம கூட? செண்பகம் என்ன பண்ணிட்டு தெரியல வீட்டில். அதான் யோசிச்சேன். அதான் கோமதியோட மாமனார் இருக்காங்களா, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இருந்தாலும் குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்துட்டேனே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அக்கறை இருந்தால் வீட்டில் இருந்து பார்த்துக்க வேண்டியது தானே. எதுக்கு ஊட்டிக்கு வந்தா? கிழவிக்கு கொழுப்பு பற்றியா? உங்கள் 2 பேருக்கு என்ன புளி சாதம் வேணுமா, இல்லை பரோட்டா வேணுமா, இட்லி தோசை சாப்பிட்றீங்களா? இன்றைய நைட்டில் புளி சாதம்லாம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கண்டியே. பரோட்டா என்னால் கட்டி சாப்பிட முடியாது. எனக்கு இட்லி தோசை கொடு. ஆமாம் எனக்கும் இட்லி தோசை கொடுங்க. என் மருமக செஞ்ச பரோட்டாலாம் சாப்பிட முடியாது. வாயில் வைக்க முடியுமா, மனசில் சாப்பிட முடியுமா? அது பாறாங்கல் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்காதீங்க. அதை என்னடி சொல்கிறேன்? அவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த கொடுமையை ஏன்னு கேட்குறேன். தினமும் நான் சாப்பிட்றேன். எனக்கு தெரியாதா என் மருமக எப்படி செய்வானே? இன்றைக்கி கூட சொன்னேன், ஹோட்டலில் கூட வாங்கிக்கலாம், ட்ரெயின்லேயே ஹோட்டல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே வாங்கிக்கலாம், தயவு செஞ்சு எதுவுமே செய்யாதேன்னு சொன்னேன். ஆனால் சொல்கிற பற்றி கேட்டாலா, ஏதோ மாவு வாங்கினா சப்பாத்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது பரோட்டாவாக மாறிச்சு. பரோட்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கா. குழந்தைங்களாம் கொடுத்து வச்சுக்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு சாப்பிட்டா என்ன சொல்கிறாங்க இவங்க? பசங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்து நல்லா இருக்கு சாப்பிட்டு இருக்குதுங்க. நம்ம செய்கிறது தான் அப்போ நல்லா இல்லைன்னு சொல்லுங்க போல. நிஜமாலுமே நல்லா இல்லை கொடுத்தா கூட நல்லா இருக்குதுன்னு தான் சாப்பிட்றா அந்த சர்வீஸ். அவனுக்கு வீட்டுக்கு போய் இருக்குது கதை. சரி என்ன சாப்பிடுங்க. இன்னொருத்துக்கு எது எடுத்துன்னு வரேன். இந்த நீ சாப்பிட்றி. எனக்கு எதுவும் தர சொல்லிக்காங்க, நீ சாப்பிடு. பரவாயில்ல நீ சாப்பிடு. சரி கொடு, பசி எடுக்குது எனக்கு வேறு. இந்த இட்லி தோசைலாம் யார் எடுத்துருக்குது? இங்கே குள்ளமா பக்கத்தில் ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு உட்காந்துல பரிமலா, அவ்வளோ எத்தனாண்டா? ஆமாத்தா அவங்க எடுத்துனாங்க. இல்லை சட்னிலாம் நல்லா தான் செஞ்சிருக்கா. வாசனையே சூப்பராக இருக்குது. என் வீட்டு மாடுக்கு இதெல்லாம் செய்ய தெரிய மாட்டேங்குது. சாப்பிடு. சரியத்தா உங்களுக்கு போய் எடுத்துன்னு வரேன் இட்லி தோசையை. இண்டியா கால் சட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சு எடுத்துன்னு வரேன். ஆமாம் ட்ரெயினில் போகும்போது நைட்டில் கால் சட்டி நல்லா சாப்பிட்டு பாத்ரூமுக்கும் சீட்டுக்கு சுற்றிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தினமும் சாப்பிட்றாங்க. எங்கேயாவது வரும்போது போகும்போது எப்படியாவது சாப்பிட்றாங்க. எடுத்துன்னு வா. மசால் வடை இருந்தால் நல்லாயிருக்கும். தலைக்கு ரொம்ப ஆட்டத்தில் தான் இருக்குது. மசால் வடை வேணுமா? மசால் வடை. என்னைய பசங்க சாப்பிட என்ன கொடுத்தீங்கன்னா இல்லையா? சாப்பிட்டு தான் இருக்காங்க. என்ன சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்குதா பத்தியா? பேரன் சாப்பிட்டானா பேத்தி சாப்பிட்டாலும் அது மட்டும் தான் கேட்கும். என்னென்ன தயிர் வச்சு விட்டு வச்சுருக்காங்க. என்ன கேட்குறது யாரும் இருக்கா? இட்லி சூடாக இருக்குது தெரியா? சூடாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்லா மெத்து இருக்குது. என்னடா வயசானவங்க போய் உட்காந்துருக்காளே, அவளுக்கு தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, ஸ்நாக்ஸ் எதுனா வேணுமா சொல்லிட்டு என் மருமக எதுனா வந்து கேட்டாலா பத்தியாடியே எக்கடி கட்டினா போட்டோம் சொல்லிட்டு நல்லா இருந்துருப்பா. நான் பட்டம் தூங்கி நிற்பா. என் பிள்ளையே வந்து நான் கேட்க மாட்டான். அவன் வந்து பொண்டாட்டி பின்னாடியே சுற்றி நிற்பான். பொண்டாட்டி இருந்தால் போதும், வேறு யாருமே தேவை கிடையாது. குழந்தைங்க தேவை கிடையாது, அம்மா தேவை கிடையாது, அவனுக்கு யாருமே தேவை கிடையாது. அப்படியே வீட்டில் அப்படி தான் பண்ணுவானா? என்ன எதுவும் கேட்க மாட்டானா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா தான் எல்லாமே உலகமே அப்படின்னு சொல்லியிருந்தான். என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ, என்னைக்கு வந்து சிலுக்கி வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து அவள் பின்னாடியே தான் சுற்றி நிற்கான். ஒரு பிள்ளைங்க அப்படி தான் மாறி போகுது. ஏமா நீ இங்க இருக்கியா? பாரு நம்ம இங்கே வந்து உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகுது பாரு. எப்போ வந்து கேட்குறேன் பத்தியா? நான் போயிட்டு அந்த பாத்ரூம் பக்கத்தில் இருக்க சீட்டில் போய் தேடி பார்க்குறேன், ஆளையே காணோம். ஆத்தா மூத்த நாத்தா உட்காந்துருப்பா. சொல்லிட்டு போய் பார்த்துக்கலாம் பாரு. எவ்வளோ பாசம் பாரு என் பிள்ளைக்கு என் மேலே. ஏமா நீ இங்கேயே உட்காந்துக்கிறியா? ஆமாம் இங்கே உட்காந்துக்கிறேன். சரிம்மா. ராணி செஞ்சிட்டு வந்த பரோட்டா சாப்பிடல, நீ இட்லி தோசை சாப்பிட்டுருக்கா? மற்றவங்க செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறதுலாம் சாப்பிட்டு இருக்கியா? டேய் உன் பொண்டாட்டி செஞ்சது பேர் பரோட்டாவாடா? ஆமாம் அவள் தான் சொன்னேன். அவள் செஞ்ச பரோட்டாவை நீயே சாப்பிடு, எனக்கு தேவை கிடையாது. மா நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதை சாப்பிடாம மற்றவங்க கொடுத்ததெல்லாம் எதுக்கு வாங்கி சாப்பிட்றீங்க? வேறு அவங்க நம்ம கூட டூருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்க தான், அவங்க மற்றவங்க கிடையாது. டூருக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்று தான். இப்படி தான் நம்ம கொடுக்குறது அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிடலாம். உன் பொண்டாட்டி செஞ்ச பரோட்டா நீயே சாப்பிடு. அவன் என்னடனா நம்ம சமையல சாப்பிடாம அவங்க வேற யாராவது வாங்கி சாப்பிட்றாங்கன்னு கத்துறா என்கிட்ட வந்து. இவங்க கிட்ட வந்து கேட்ட நீயே சாப்பிடுன்றாங்க. இவங்க 2 பேருக்கும் மத்தியில் மாட்டி நான் படுறேன் பாரு அவஸ்தை. சரிம்மா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. ஸ்வெட்டரு இந்த பெட்ஷீட்லாம் வச்சிருக்கீங்களா போத்திக்கிறதுக்கு? நான் தான் வச்சிருக்கேன், பேக் கீழே வச்சிருக்கேன். சரிம்மா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. நம்ம காலையில் பொழுது விடியும் போதெல்லாம் போய் சேர்ந்துருவோம். இது போய் சேர்ந்துருவோமா? எங்கடா? ஏம்மா மேட்டுப்பாளையம் போய் சேர்ந்துருவோம்மா. அங்கேருந்து வேற ட்ரெயின் பிடிச்சி ஊட்டிக்கு போனா அதான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே அலருவீங்க. சரி நீ உன் பொண்டாட்டி சமைச்சிருந்த அந்த பரோட்டா சாப்பிட்டே படுத்து தூங்கு போ. சரிம்மா எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிப்பா பார்த்துக்கிறேன். சரிம்மா எதுனா வேணும்னா குரல் கொடுங்க, வரேன். சரி. அவகிட்ட போய் என்ன சொல்றது? நீ செஞ்ச பரோட்டாலாம் காலி ஆன அவள் தானே கூட நானே சாப்பிட்றேன்னு தான் வாங்கி சாப்பிட்ணும். இதெல்லாம் என் தலை எழுத்து. பாரு உன் பிள்ளைக்கு மேலே பாசமே இல்லைன்னு சொன்னேன். அம்மா தேடி வந்திருக்கான் பத்தியா? எல்லாம் பாசமா உள்ள இருக்குண்டி. பொண்டாட்டி எங்ககிட்ட காட்ட மாட்டானுங்க. நீ ஒருத்தி பரோட்டா சாப்பிடாம இதெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பரோட்டா சாப்பிட சொல்லி கேட்கறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறா.
இப்போ இல்லைன்னா மொத்தத்தையும் இவனை தலையில் கட்டிடுவா. இவனை சாப்பிட சொல்லுவா. அதுக்கு பயந்து வந்து பார்த்துட்டு போயிருக்கான். சாப்பிடுமா பரோட்டா சாப்பிடுமா சொல்லிட்டு கேட்டுன்னு போலாம் வந்துருக்கான். சரி இப்போ அந்த பரோட்டாலாம் யார் சாப்பிடுவா? இவன் தான் சாப்பிடணும், வேற யார் சாப்பிடுவா? அது என்னங்க கூட இப்படி மசாலா வடை கிடைக்கலையா? ஆமாம், இந்த ஓடுற ட்ரெயினில் மசாலா வடைக்கு நான் எங்கே போகிறது? ஆமாம், எதுன்னா ஒரு பதில் ரெடியாக வச்சிருப்பா. பாட்டி இங்கே இருக்கிறாங்க பாரு. பாட்டி உங்களுக்கு நான் ஜன்னல் சீட்டு தரேன் வாங்க. வேணாப்பா நான் இங்கே உட்காந்துக்கிறேன். பாட்டி என்ன கோவமா உங்களுக்கு ஜன்னல் சீட்டு தரலனே? அதெல்லாம் இல்லைப்பா. பாட்டி ஜன்னல் சீட்டு கேட்கும்போது ஏன் தரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ வந்து கோவமான்னு வந்து கேட்குறேன். சரி பாட்டி சாப்பிட்டு தூங்குங்க. நீ சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேன் பாட்டி. எங்க நம்ம நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு போய் சேருவோம் மேட்டுப்பாளையத்துக்கு? காலையில் 6 அப்படி போய் சேர்ந்துருவோண்டி. 6:30க்கலாம். அது மாதிரி ட்ரெயினில் புக் பண்ணிட்டீங்களா? ஏண்டி நீங்கள் தானே புக் பண்ணுற சொல்லிட்டு காசு வாங்கி போட்டீங்க, என்னடி என்ன வந்து கேட்டுருக்கா? ஐயோ பெரிய பொண்ணு தான் கேட்கணும், அவ்வளோதான் புக் பண்ண சொன்னோம். இது வந்து லீவ் சீசன் வேறு, ஒரே கூட்டமாக இருக்கும். அது முன்னாடியே புக் பண்ணால் தான் அதில் சீட்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னு வச்சுக்கேன் பஸ்ஸில் காரில் அந்த மாதிரி தான் எப்படியாவது போகணும். எப்படியாவது அந்த ட்ரெயினில் நம்ம போயிடலாம்ப்பா. நிற்கிறது உட்காந்து கடலாம் கூட பரவாயில்ல, நின்று போயிடலாம். அது மலை ட்ரெயின், அது நின்றுலாம் போகக்கூடாது, உட்காந்து போகிறதுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏமா அந்த ட்ரெயினை புக் பண்ணீங்களா இல்லையா? இருடா பெரிய பொண்ணு அதை கேட்டு சொல்கிறேன். நீங்கள் கேட்டு சொல்கிறதுக்குள்ள நம்ம அங்கே போய் சேர்ந்து போயிட முடியாது. சீக்கிரமாக கேளுங்க. சரி வாங்கப்பா நம்ம இடத்துக்கு போகலாம். நீ போய் உட்காரு வரேன். எது வேணும்னா சொல்லு, வாங்கி தரேன். மசாலா வடை தானே அப்போ கேட்டு இருக்கேன். இவ இல்லைன்னு சொல்லியிருக்கா. மசாலா வடை வாங்கி கொடுனே. மசாலா வடையா இங்கே விற்கிதா அந்த கேன்டீனில்? என்னன்னு தெரியலையா? ஏங்க அவங்க தான் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அறிவில்லையா? நைட்டில் போய் மசாலா வடை சாப்பிட்டா வயிற்றுல ஒத்துக்குமா? அவங்கள வயசானவங்க பாத்ரூமுக்கு அங்கே சுற்றி இருப்பாங்க. கொண்டு இருக்க மசாலா வடை வேணா ஒன்றும் வேணாம். போங்க அப்போ சாப்பிட்டீங்க. ஏண்டி சாப்பிட எடுத்துட்டு வந்து கொடுத்தா தாண்டி சாப்பிட முடியும்? எங்கடி எடுத்துட்டு வந்து கொடுத்தனே? இப்போதான் ஒருத்தருக்கா கொடுத்துட்டு வரேன். கொடுக்க இருங்க. ஒரு புளி சாதம் போதில்ல? ஏமா புளி சாதமே போதும் எனக்கு. சரி நீ சாப்பிட்டியா? இனிமே தான் சாப்பிடணும். எனக்கு கொடுத்து தான் சாப்பிடணும். சரி சஞ்சு தூங்கிட்டா? அவளுக்கு இட்லி ஊட்டி விட்டுருங்க. சாப்பிட்டு தான் தூங்குறா. சரி ஃபோன் பண்ணி கேட்டியா? சண்பகம் எப்படி இருக்கான்? அழுதுன்னு இருக்கா, கத்தின்னு இருக்கான்னு கேட்டியா? கேட்டேங்க. கம்மன் தான் தூங்கி இருக்கான். அதுக்கு வேற டெலிவரி டைமு. எப்போ குட்டி போட போகுது தெரியல. அதை வேற விட்டுட்டு நம்ம ஊர் சுற்றத்துக்கு வேற கிளம்பிட்டோம். ஆமாம், நீங்களே எப்போயாவது ஒரு சமயம் தான் கூட்டிட்டு போறீங்க. மாடு பக்கத்தில் உட்காந்துருங்க. ஏண்டி அது இப்போ டெலிவரி ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் நம்ம இருக்க தேவையில்லையா? அதுக்கு தான் நான் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்னு சொன்னேன். பேக்கை தூக்கணும், பசங்களை தூக்கணும், வான்னு என்னை இழுத்து வந்து வச்சிருக்கிறேன். நடுராத்திரியில் அதுக்கு வந்து டெலிவரி வந்துச்சு என்ன பண்ணுறது? அதான் அத்தை மாமா இருக்கிறாங்களே பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்கடா. எதுக்கு நீ கவலைப்படுற? இருந்தாலும் வீட்டுக்கு குழந்தை மாதிரி வளர்த்துட்டோம்மா. அது கஷ்டப்படும் போது நம்ம அது பக்கத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்ல. இங்கே நம்ம போகிற வரைக்கும் அது குட்டி போடாதுங்க. ஒரு 10 நாள் ஆகும் தான் சொன்னாங்க. எனக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. விடுங்க. மனசெல்லாம் செண்பகத்துக்கு திட்டியே இருக்கு. சரி சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க. போய் போங்க உட்காருங்க. பசங்க பக்கத்தில் போய் உட்காருங்க. அந்த கைக்கு வெளியில் நீட்ட போதுங்க. ஆமாம் தூங்காமல் அமக்கலம் பண்ணி இருக்குங்க எல்லாம். உங்களுக்கு கூட எதனா வேணும்னா சொல்லுங்கம்மா, எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு சூடாக கொஞ்சம் காப்பி வேணும்ப்பா. காப்பியா? அந்த கேன்டீனில் போய் கேட்டு வாங்கினறேன். உங்களுக்கு காப்பி வேணுமா? ஆமாம் நல்லா சூடாக கொஞ்சம் சக்கரை அதிகமாக போட்டு வாங்கி வந்து கொடு. 2 காஃபி. எங்க சாப்பிட்டு கும்மன் தூங்கிருப்பாங்களா? இப்போ காஃபி வேணுமா டீ வேணுமா கேட்டு குடிச்சிட்டு நைட்டில் தூங்காமல் உட்காந்து கதை பேசினுக்க போகிறாங்க. பார்த்துங்களா? அதெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கிடுவாங்கடி. சரி அப்போ எனக்கு ஒரு காஃபி சொல்லுங்க. என்ன இப்போதான் சாப்பாடு சாப்பிட போகிற சொன்ன, காஃபி குடிக்க போகிற சொல்கிறேன். இதையும் குடிப்பேன் அதையும் சாப்பிடுவேன். போங்க வாங்கினாங்க. ஐயோ எப்பா அப்படியே மசாலா வடை கூட வாங்கினப்பா. இந்த கிளவி மசாலா வடை சாப்பிடாம நீ நைட்டு தூங்காது போல இருக்குதே. சரிம்மா கேட்டு பார்க்குறேம்மா. இருக்க சாப்பாடு போட்டு கொடுத்து டிஃபன் பாக்ஸை கழுவி வச்சிடணும். அந்த தூக்கு சட்டியை வேற ஊட்டிலாம் தூக்கி சுத்தணும் போல இருக்கேன். பேப்பர்ல இப்போ இலையில மச்சை பார்த்து இந்த அக்கா பண்ணுற வேலை இருக்கு போறேன். சின்ன பசங்களுக்கு மேலே மோசமாக பண்ணும் அது. இல்லையா பாத்தி அடியே நம்ம தானே காப்பி கேட்டோம். இவ்வளோக்கும் காப்பி வேணும் சொல்லி அனுப்புற பத்தியா? வேறு சாப்பாடு சாப்பிட போறா. இந்த மாதிரி தான் பண்ணுவா. பரவாயில்ல, ட்ரெயினில் போகிறதுனால நமக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி நம்மளே சாப்பிட்டு வேண்டியது நல்லா இருக்குது. பஸ்ஸில் போனால் பஸ் எங்கே நிப்பாட்டுறாங்களோ அங்கே தான் போய் நம்ம வாங்கி சாப்பிடணும். பாத்ரூம் கூட இருக்காது பஸ்ஸில். ட்ரெயினில் வந்து பாத்ரூம் இருக்குது. வந்துச்சுன்னா டக்கு ஓடி போயிட்டு ஓடி வந்துடலாம். ட்ரெயினில் போகிறது நல்ல சௌகரியமாக இருக்குது. நல்லா படுத்துன்னு போகிறதுக்குலாம் ரசிட்டு இனிமேல் எங்கே போகிறதும் ட்ரெயின்லேயே போயிடும். ஆமாம் அதுக்கு தான் ட்ரெயின். பஸ்ஸில்னா இப்போ பாத்ரூம் வந்து சொன்னால் நம்ம எங்கன்னா இறக்கி விடுவாங்களா? அவங்களாம் திரும்ப எங்கன்னா ஒரு இடத்துல உடல் நிப்பாட்டுவாங்க. அங்கே தான் பாத்ரூம் போகணும். வயசான காலத்தில் சுகர் பேஷண்ட்லாம் எப்படி அப்பப்போ பாத்ரூம் வருவான்னு பாத்ரூமே எப்படி போவாங்க? அதுக்கு தான் ட்ரெயினில் புக் பண்ண சொல்லிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் தான் போயிருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமே ட்ரெயினில் வரேன். அப்படியா? ஆமாம் என் பொண்ணு வீட்டுக்குலாம் போனோன்னா நான் பஸ்லேயே போயிடுவேன். இனிமேல் ட்ரெயினில் தான் புக் பண்ணி போகிறேன். ஆமாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல ட்ரெயினில் பார்த்து. நான் ஒன்று உட்காந்து போகிற சீட்டு 10 போகிற சீட்லாம் கிடைக்கணும். கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணணும். 2 மாதத்துக்கு முன்னாடியே. ஆமாம் பஸ்ஸில் நம்ம காசு கொடுத்து ஏறி போயினே இருக்கலாம். ட்ரெயினில் முன்னாடியே புக் பண்ணணும்.